ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டம். சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மனதில் 4 பகுதிகள் இருக்கு. ஒன்று மேல்மனம் அல்லது வெளிமனம். ஸோ வெளிமனம், புத்தி காக்னிஷன், அகங்காரம் ஈகோ அல்லது செல்ஃபு, அப்புறம் அந்த பவர்ஃபுல் சப்கான்ஷியஸ் மைண்ட், தட் இஸ் அன்கான்ஷியஸ், இல்லையா? ஸோ இந்த 4ம் மனதினுடைய மனதினுடைய பகுதிகள். இதுல கண்ணு பார்க்குது, அது இன்புட்டா மனசுக்கு போகுது, இல்லையா? ஸோ மனது அதை எடுத்துக்கிட்டு புத்தி புத்தி கிட்ட கொடுக்கு. புத்தி வந்து அது சம்பந்தமான பழைய டேட்டாஸ் எதுவும் இருக்குதா, இருந்தா அதை அனலைஸ் பண்ணும். அது சம்பந்தமான ரிலேட்டட்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளை வச்சு அனலைஸ் பண்ணி ஈகோ கிட்ட கொடுக்குது. ஈகோ வந்து அதை பிடித்தமா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அதை விட்டுரும். ஸோ ஈகோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த அது வந்து கொஸ்டின்ஸு டவுட்டு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டும் அதை அப்படியே கம்பெனி பிடிச்சி அது ரெஜிஸ்டர் ஆயிரும். சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிட்டுனா அது சித்தம்னு சொல்கிறோம், இல்லையா? ஆமாம், சப்கான்ஷியஸ் மைண்டை சித்தம்னு சொல்கிறோம். சித்தம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா அது வந்து யூனிவர்ஸில் வெளி உலகத்தில் நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இப்போ சப்கான்ஷியஸில் முன்னாடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். முன்னாடி ரெஜிஸ்டர் ஆனது இப்போ நடக்கும். முன்னாடி கான்சியஸ்ல போட்டு அதை ஈகோ அக்செப்ட் பண்ணிச்சு, அகங்காரம் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து செல்ஃப், அது சப்கான்ஷியஸ் சித்தத்துக்குள்ள இறங்கியிருக்கும். சித்தம் வந்து அது நடத்திக்கிட்டு இருக்கும். ஸோ எப்படி அந்த சப்கான்ஷியஸ் வந்து அதை பிலீவ் பண்ணுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னோட வாழ்க்கையா மாறும். உன்னுடைய மனதுல என்ன பதிவாயிருக்கோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நிகழ்வுகளாக மாறும். நீ அதுபோல நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுவாய். ஸோ எதை நம்புதோ, சப்கான்ஷியஸ் மைண்ட் சித்தம் எதை நம்புதோ அது வந்து உன்னோட வாழ்க்கையில நிகழ்வுகளாக மாறும். ஓகே, மாற்றம் கிடையாது. இப்போ ஒன்று நடக்குன்னா முன்னாடி ஏதோ போட்டு வச்சிருக்கிறோம். நெகட்டிவா நடக்குது, நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்குதுன்னா முன்னாடி நெகட்டிவான பிலீஃப் உள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது சப்கான்ஷியஸ் பிலீஃப் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பார்க்குறோம். ஒரு நியூஸ் வருது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படி 400 கோடி ரூபாய் சம்பாதித்த தொழிலதிபர் திருட்டுத்தனம் செய்யும்போது கள்ளம் கையும் களவுமாக பிடிபட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. நம்ம பார்க்குறோம். ஸோ கண்ணு பார்க்குது, மனசு எடுத்துக்கிடுது. அப்போ வந்து புத்தி அதை அக்செப்ட் பண்ணி ரைட்டு இந்த விஷயத்துல பிடிபட்டிருக்கான் அதை கிராஸ் பண்ணி வச்சுட்டு ஈகோ அதை அக்செப்ட் பண்ணுது. இப்போ இதே போல இன்னொரு நியூஸ் வருது. இதே போல ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிடிபட்டார், கையும் களவுமாக பிடிபட்டார், ஏதோ ஒரு திருட்டுத்தனம் விஷயத்துல. ஸோ இப்படி 4-5 நியூஸ் அதே போல பார்க்கும்போது ஈகோ வந்து என்ன, செல்ஃப் வந்து என்ன நம்புது? ஓ, பணக்காரர்கள் எல்லாமே இப்படி திருட்டுத்தனம் பண்ணிதான் பணக்காரர்கள் ஆகிறாங்க, கோடீஸ்வரர்கள் ஆகிறாங்க கூடிய ஒரு விஷயத்த வந்து அது நம்புது. இந்த ஈகோ செல்ஃப் நம்பிடுச்சு. நம்பின உடனே நம்பிட்டுனா அது வந்து சப்கான்ஷியஸ்ல ஏறிடும். சப்கான்ஷியஸ் சித்தத்துல பதிவாயிரும். எப்படி பதிவாகும்? இப்படி பணக்காரர்கள் ஆகணும்னா திருட்டுத்தனம் பண்ணாதான் ஆக முடியும், திருட்டுத்தனமான தொழில்கள் பண்ணவங்க தான் கோடீஸ்வரர்களாக ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீ ஆசைப்படுற, எனக்கு
ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற. அப்போ வீடியோ பிஸ்னஸ் பண்ணணும், பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா உன் மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆல்ரெடி பதிவாயிருக்கு. எப்படி? கோடீஸ்வரர் ஆகணும்னா திருட்டுத்தனம் பண்ணாதான் முடியும். உங்களுடைய ஒரு ஒரு உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு ஃபேக்ட். ஓகே, அந்த ஃபேக்ட் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அப்போ இந்த சித்தத்தில் இந்த பதிவு இருக்கனால உனக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் அமையும் போது இது மாதிரிப்பட்ட திருட்டுத்தனமான தொழில் தான் அமையும். ஏன்? சப்கான்சியஸ்ல பதிவாயிருக்கு ஆல்ரெடி. எப்படி? கோடீஸ்வரர் ஆகணும்னா திருட்டுத்தனமான தொழில் பண்ணாதான் முடியுங்கிறத உனக்கு சப்கான்சியஸ் பதிவு பண்ணி வச்சிருக்கு. ஸோ உனக்கு அமையக்கூடிய தொழில் பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில திருட்டுத்தனமான தொழிலாக தான் அமையும். ஸோ இதுதான் நிகழ்வுகள். இப்போ இதை அவாய்ட் பண்றது எப்படி? இது மாதிரிப்பட்ட பிலீஃப் சிஸ்டம் வந்து நெகட்டிவ். நமக்கு அது கன்ஸ்ட்ரக்டிவான இது விஷயம் இல்லை இல்லையா? நல்லது கிடையாது. இப்போ அந்த பேப்பர்ல அந்த நியூஸ் படிக்கும் போதே அந்த ஈகோ வந்து அதை எடுக்காம இருக்கிறதுக்கு, ஈகோ எடுத்துக்கிட்டதுனாலதான், அக்செப்ட் பண்ணனாலதான் சப்கான்சியஸ்ல பதிவாகுது. ஸோ இந்த பேப்பர் படிக்கும்போது இப்படிப்பட்ட நியூஸ் வரும்போது, இப்படி கோடீஸ்வரர்கள் ஆனா திருட்டுதனமான தொழில் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு தாட் வரும்போது, நீ வந்து ஈகோ வந்து ட்ரிகர் பண்ணணும். எப்படி? என்ன சொல்லணும்? மனசுல என்ன சொல்லணும்? இல்ல நேர்மையானவங்களும் சம்பாதிக்கிறாங்க, நேர்மையானவங்களும் கோடீஸ்வரர்களாக இருக்கத்தான் செய்யறாங்க, அப்படியும் நம்ம நேர்மையா இருந்தும் சம்பாதிக்கலாம். இங்கக்கூடிய அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நீ கிரியேட் பண்ணிட்டியா அப்படின்னா அந்த ஈகோ அதை அக்செப்ட் பண்ணி சப்கான்சியஸ்ல நல்லவர்களும் கோடீஸ்வரர்கள் ஆகலாம் இங்கக்கூடிய பதிவு போட்டு. ஸோ அப்படி போட்டுச்சுன்னா உனக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிசினஸ் வந்து நல்ல ஒரு பிசினஸ் அமையும். ஸோ இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ரெஜிஸ்ட்ரேஷன் இன் சப்கான்சியஸ். இல்ல ஏற்கனவே நெகட்டிவா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அழிக்க முடியாது. அழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். யோக பயிற்சிகள், கர்மா, அது வாசி யோகம், அது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால முடியாது சராசரி மனுஷனோட. நம்ம என்ன பண்ணா ரீப்ரோகிராம் பண்ணணும், அவ்வளவுதான். பழைய டேட்டாக்கு மேல புதுசான ஒரு டேட்டா பதிவு பண்ணணும். அதுக்கு என்ன? நிறைய கான்ஃபரன்ஸ், நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸ் நிறைய படிக்கணும். ரைட்டா? நிறைய படிச்சு நிறைய ஸ்டடி பண்ணணும். படிக்கும்போது அந்த பழைய பிலீஃபை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ நாலெட்ஜை வளர்த்துக்கணும், ஞானம் வரணும், கான்ஃபிடன்ஸ் வரணும், நம்பிக்கை இருக்கணும். புது புது இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணி பழையதை ரீப்ரோகிராம் பண்ணாலும் நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்டை புதுசு பண்ணலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவிட்டியை வளர்க்கணும், அதுதான் நம்முடைய எய்ம். நெகட்டிவிட்டியை மாற்றி பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பாசிட்டிவாக இருக்கும், மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அபண்டன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபியூச்சர் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள் சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீஃப் சிஸ்டத்துக்கு. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.